மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலைகள்ல கவனம், கவனம், கவனம். மெயினா கிட்னி சம்மந்தப்பட்டது, கால் முட்டி சம்மந்தப்பட்டது, மறைமுகமான இடங்கள், பயங்கரமா மோஷன் போறது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது, 4 நாள் சிரஞ்சவன் ட்ரிப்ஸ் போடுறது, இல்லையா ஊரை விட்டு வெளியே போயிடுறது, வேற நாட்டுக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது பாசிட்டிவா கூட நடக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு உடம்புல கழிவுகள் எந்த கெட்டது இருந்தாலும் வெளியே போகலாம். எந்த ஆங்கிள்ல எப்படி நடந்தாலும் சரி, கண்டிப்பா கொஞ்சம் ரணகளமா தான் இருக்கும். அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு அமானுஷ்யமா நமக்கு தோணும். இது எல்லாம் தான் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மெயினா நீங்க உங்க பிளானிங் எல்லாமே நல்லா நடக்கும். ஆனா கோவத்த அறவே தவிர்ப்பது நல்லது. கம்முன்னு இருக்கிறவன இழுத்து இழுத்து சண்டை போடுறது, இல்ல வீட்ல இருக்கிறவங்கள எல்லாரையும் கூட்டு வச்சு பஞ்சாயத்து பண்றது, இந்த மாரி விசித்திரமான வேலைகள்லாம் பண்ணுவோம். நமக்கே அசிங்கமா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ற மாரி சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா இன்னொன்னு ராசி லக்னத்திலே சனி இருக்கறனால நம்ம பெருசா வெளிய பேசிட்டா சந்தோஷம்னு நெனச்சுப்பீங்க. ஆனா உங்களுக்கு பேர் கெடுங்கிறது உங்களுக்கு புரியாது. உங்க மேல நம்பிக்கையே ஃபர்ஸ்ட்டு வராது. இதெல்லாம் தான் நீங்க பார்த்துக்கணும். மீனத்தில பிறந்தவங்க. அது சந்திரன் வேற திரிகோணத்தில போய் கரெக்ட்டா உட்காரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி. 27, 28 இது உட்காரும்போது, எதுக்குடா அத பண்ணோம்னு நீங்களே ஃபீல் பண்ற மாரி இருக்கும். சந்நியாசம் கூட போலாம் இந்த டைம் பீரியட்ல. சில பேர் ஃபேமிலிலாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா, காணாம கூட போலாம். கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சந்தோஷம்ங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் ரொம்ப ஆவரேஜ் 60% இருக்கு. என்ன பண்ணலாம்? மெயினா சரணாகதி தான். முருகனுக்கு கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றது. முருகப்பெருமானுக்கு முடிஞ்சா நீங்க ஏதாவது ஒரு அபிஷேகத்த குடுக்கலாம். குடுத்தீங்கன்னா பரவால்ல. இல்லையா ஒரு நாள் போய் ஆண்டி மாரி முருகனுடைய கோவில்ல தூங்கிட்டு வர்றது பெரிய ஒரு மாற்றத்த குடுக்கும். சந்தோஷத்த குடுக்கும். அந்த பெருசா மன வறுமையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து வெளிய வருவீங்க. அதாவது ஏதோ ஒரு இடத்துல கனவுல வந்து முருகன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார். சொல்லும்போது தான் நீங்க மனச, "ஓ! இப்படிதானா?" அப்படின்னு சொல்லி மாற்றம் புரிஞ்சுகிட்டு அந்த அந்த வலியிலிருந்து வெளிய வருவீங்க.